சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் ஜூலை 9ஆம் தேதி பேருந்துகள் இயக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பேருந்தில் பயணம் செய்யும் பொதுமக்கள் அனைவரும் தங்களது திட்டங்களை முன்கூட்டியே வகுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதை பத்தி மேலும் சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பாக்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகம் முழுவதும் ஜூலை 9ஆம் தேதி பேருந்துகள் இயக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு தழுவிய அளவில் 9ஆம் தேதி வேலை நிறுத்தம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை நிறுத்தத்தில் தமிழகத்தில் உள்ள தொமுச, CITU, AITUC உள்ளிட்ட 13 முக்கிய தொழிற்சங்கங்கள் பங்கேற்க உள்ளதாக அறிவித்துள்ளன. விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பின்மை, தொழிலாளர் விரோத சட்டங்கள் உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய அளவிலான வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் மக்கள் விரோத மற்றும் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து வேலை நிறுத்தம் நடத்தப்படுவதாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஆசிரியர்கள், அரசு அலுவலர்கள், அரசு பேருந்து மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 9ஆம் தேதி நடைபெற உள்ள இந்த வேலை நிறுத்தம் தமிழகம் முழுவதும் பொது வாழ்க்கையை பாதிக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக அரசு போக்குவரத்து சேவைகள், வங்கி பணிகள், அரசு அலுவலக செயல்பாடுகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் பாதிக்கப்படலாம் என்பதால் பொதுமக்கள் அதற்கேற்ப தங்கள் திட்டங்களை வகுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தொழிற்சங்கங்களின் இந்த கூட்டு போராட்டம் தங்களது நீண்டகால கோரிக்கைகளை அரசு கவனத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு முக்கியமான முயற்சியாக பார்க்கப்படுகிறது. தொழிற்சங்கங்கள் முன்வைத்துள்ள 17 அம்ச கோரிக்கைகளில் குறைந்தபட்ச ஊதிய உயர்வு, பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை கைவிடுதல், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்தல், ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துதல், தொழிலாளர் சட்ட திருத்தங்களை வாபஸ் பெறுதல் போன்ற பல முக்கிய அம்சங்கள் அடங்கும். இக்கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் போராட்டங்கள் தொடரும் என தொழிற்சங்க தலைவர்கள் எச்சரித்துள்ளனர். நன்றி, வணக்கம்.